மிதுன வீட்டில் ராகு இருந்தால் என்ன பயன்? மிதுனம் புத்திக்காரனுடைய புதனுடைய வீடு, புதனுக்கு ஆட்சி வீடு, காலப்புருஷ தத்துவத்தில் 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய இளைய சகோதர சகோதரிகளை குறிக்கின்ற வீடு, தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ் என்பதனை குறிக்கின்ற வீடு, எழுத்து, இசை இதையும் குறிக்கின்ற வீடு. இவ்வீட்டில் ராகு இருக்கும் பொழுது ராகுவிற்கு என்ற தனித்தன்மை உண்டு. புத்திக்காரகன் இல்லையா, அந்த புத்திக்காரனுடைய வீட்டில் ராகு இருக்கும்போது அபரிமிதமான புத்திகளை பயன்படுத்தி பொருளாதார உயர்வினை ஏற்படுத்திக் கொள்வார். வித்தையை பயன்படுத்தி சுக சௌக்கியங்களை ஏற்படுத்திக் கொள்வார். அதே போல இது ஞான வீடாகவும் கருதப்படுகிறது. இந்த ஞான வீட்டிற்கு குருவினுடைய தொடர்போ அல்லது பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்போ ராகுவுக்கு கிடைக்கும் போது நல்ல ஞானவானாகவும் ராகு திகழ்வார். இயல்பாக ராகு இருக்கும் பொழுது இளைய சகோதரத்துடன் சச்சரவுகளை ஏற்படுத்துவார். நல்ல ராகுவாக, சுபத்துவ ராகுவாக குருவனுடைய தொடர்போ சுக்கர தொடர்போ அல்லது பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்போ இருந்தால் நல்ல இளைய சகோதரத்தை கொடுப்பார். அதே போல் சனி செவ்வாயினுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது கண்டிப்பாக சனியினுடைய தொடர்பு கோழைத்தனத்தை கொடுக்கும். ஏன்னா தைரிய வீடு அல்லவா, தைரிய குறைவை சனி ஏற்படுத்தி விடுவார். செவ்வாயினுடைய தொடர்பு ஏற்படும் போது தேவையற்ற முரட்டுத்தனத்தையும் இந்த வீட்டில் ராகு பெறுவார். இதுவும் நல்லதல்ல. அப்போ ராகு சுபர்களோட தொடர்பு கொள்ளும்போது இந்த வீடு அபரிமிதமான நல்ல பயன்களையும், பாவர்களுடன் தொடர்பு கொள்ளும்போது அபரிமிதமான கெட்ட பலன்களையும் இந்த மிதுன வீட்டில் இருக்கக்கூடிய ராகு செய்வார்.